அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மில் பலரும் நவ கிரகங்களிலேயே மிகவும் பயப்படும் கிரகமாக சனி பகவானை பார்ப்பது உண்டு. அவர் உக்கிரமானவர். அவர் நம் ராசிக்கு வந்தால் நம் வாழ்வில் சிக்கல் ஏற்படும் போன்ற பய உணர்வுகள் தோன்றுவது உண்டு. ஆனால் அப்படி கிடையாது. சனி பகவான் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவரை போன்ற நீதி அரசரை பார்த்திருக்கவும் முடியாது. அவரை போன்ற வள்ளலையும் நாம் காண முடியாது. சனியைப் போல கெடுப்பாரும் இல்லை, சனியைப் போல கொடுப்பாரும் இல்லை என்று அந்த காலத்திலேயே சொல்லுவார்கள். அப்படி நீதிக்கு அரசராக திகழும் சனி பகவான் நாம் செய்த பாவத்திற்கு ஏற்ப நம் ராசிக்கு வரும்போது தண்டனைகள் வழங்குவது வழக்கம். எனவே சனி திசை அல்லது சனி புத்தி நடைபெறும்போது நாம் சனி பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் சொல்லி ஜெபித்தால் அவரால் ஏற்படக்கூடிய தீய வினைகள் நீங்கி நல்ல நன்மைகள் நமக்கு உண்டாகும். சனி பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் சார், இந்த பேமெண்ட் லிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் எரர் இருக்கு. அதாவது சர்வர் இஷ்யூவில் இருக்குது. நான் இன்னைக்கு கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க. ஒரு மதியத்துக்கு மேலே ட்ரை பண்ணுங்கள், பேமெண்ட் பண்ணிடலாம். ஓகேவா சார்? சனிக்கிழமை என்று குறைந்தது 36 அல்லது 54 முறை சொல்லுவது மிகவும் உத்தமமாகும். சனி பகவானான அதிபதி மகாவிஷ்ணுவை நாம் தொடர்ந்து வழிபட்டும் வரலாம். அந்த மந்திரத்தை, இந்த சனி பகவானுடைய மந்திரத்தை சனி பிரதோஷம் மற்றும் சனி பிரதோஷம் நாளில் சனி பகவானை தரிசித்து வழிபடுவது மிகவும் நல்லது. சனி சேத்திரமான திருநள்ளாறு கோயில் மற்றும் திருப்பதி சென்று வழிபட்டு வந்தால் மிகவும் சிறந்த பரிகாரமாக அமையும் என்று பலரும் சொல்ல நாம் கேள்விப்பட்டிருப்போம். கிரகங்களிலேயே மிகவும் பாசமானவர் நீதியரசர் சனி பகவான் ஆவார். அவரை வழிபடும் முறைகள் நாம் வீட்டிலேயும் வைத்து அவரை வழிபடலாம். அவரை வழிபடும் முன் அவருடைய சனி காயத்ரி மந்திரமான ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஸ்தாய தீமஹி தன்னோ மந்திர பிரசோதயாத் என்ற மந்திரத்தையும், ஓம் ரவிஹதாய வித்மஹே மந்தகிரகாய தீமஹி தன்னோ சனிக பிரசோதயாத் என்ற மந்திரத்தையும் கூறி நாம் வழிபட்டால் நமக்கு சிறந்த பலன்கள் உண்டாகும். மேலும் நாம் சனிக்கிழமை என்று கண்டிப்பாக காக்கைக்கு உணவுகள் வைக்க வேண்டும். காக்கைக்கு உணவு வைப்பதால் நமக்கு சிறந்த நன்மைகள் உண்டாகும். நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்று தத்துவ அறிவியல் ரீதியாகவேவும் சொல்லியிருக்கின்றார்கள். காகம் நம் சமூகத்தில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது. மற்ற பறவைகளை விட காகம் நம் சமூகத்தோடும் வாழ்க்கையோடும் ஒட்டி பயணித்து கொண்டிருக்கின்றது. அந்த காகத்திற்கு உணவு வைப்பதன் பலன்கள் மிகவும் அதிகமாகும். அமாவாசை விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு உணவு படையலிட்டு நாம் சாப்பிடுவதன் மூலம் சாப்பிடுவதற்கு முன்பு காகத்திற்கு உணவு வைத்து பின்னர் நாம் இலை போட்டு சாப்பிட வேண்டும். அலுவலகம் செல்வோர் தாய் தந்தைக்கு பிடித்த உணவை எடுத்து சென்று சாப்பிடுவது மிகவும் நல்லது. காகத்திற்கு உணவு வைப்பதுதான் அமாவாசை விரதத்தை நமக்கு நிறைவு செய்யும். அதனாக நமக்கு கிடைக்கும் பலன்கள் என்னவென்றால், காகத்திற்கு தினமும் காலையில் சாதம்
அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்மில் பலரும் நவ கிரகங்களிலேயே மிகவும் பயப்படும் கிரகமாக